உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. அக்டோபர் நவம்பர் மழை காலம், டிசம்பர் இருந்தா அது புயல் காலம் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது 2-3 புயல் வந்துட்டு கொஞ்சம் காட்டிட்டு தான் போகும். அந்த மாதிரி தான் இந்த டிட்வா புயல் ஸ்ரீலங்கால இருந்து தமிழ்நாட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸ்ரீலங்கால ஒரு பெரிய டிசாஸ்டர்னே வந்து சொல்றாங்க. ஸ்ரீலங்கா முழுக்க ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு இந்த டிட்வா புயல். இது வரைக்கும் 50 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. கும்பகணைங்கிற பகுதியில எல்லாமே பஸ்ஸே அடிச்சுட்டு போகுது. ஆமா, நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, பழைய வீடுகள்லாம் இடிஞ்சிருக்கு. இதனாலேயும் பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க, இறந்து வந்து போயிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சவுத்து, இந்த ராமநாதபுரம், அதே மாதிரி டெல்டா பகுதி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர் பகுதி எல்லாமே ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆரஞ்சு அலர்ட் வந்து திருச்சி போன்ற பகுதி எல்லாமே இருக்கு. எல்லோ அலர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சனிக்கிழமைக்கு மேல ஒரு நல்ல மழை இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப கவனமா தான் இருக்கணும். ஆமா, அதே மாதிரி வெள்ள அபாய எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. அது சென்னைக்கு இல்லை, ஆனா வந்து சவுத்துல இருந்து கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி இந்த மாதிரி சவுத் டிஸ்ட்ரிக்ஸும் அந்த டெல்டா மாவட்டங்களுக்கும் அந்த வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஒரு மிதமான வெள்ளம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாமும் தயாராக இருக்கும் அப்படின்னு அரசும் சொல்லியிருக்காங்க. நம்மளும் தயாராகிக்கணும். ஆமா, NDRF வீரர்கள் 16 மாவட்டங்கள்ல தயார் நிலையில் வந்திருக்காங்களாம். அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு இந்திய நேவியும் போய் ஹெலிகாப்டர் மூலம் உதவி எல்லாம் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அங்க வந்து நிறைய பேரை காணும்னு வேற சொல்றாங்க. இலங்கையில வந்து அந்த வெள்ளத்துல அந்த நாடு சீக்கிரம் இதுல இருந்து மீண்டு வரணும். இன்னொரு பக்கம் வந்து இந்த புயல், மழை, ரெட் அலர்ட் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த டைம்ல வந்து சூறை காற்றும் வந்து வீசியிருக்கு ராமேஸ்வரத்துல. நேற்று நள்ளிரவுலாம் நல்ல சூறை காற்று வீசினதுனால அங்கே உள்ள விசைப்படகுகள்லாம் வேற டேமேஜ் ஆகிருக்கு. மீனவர்களும் சில பேர் கடலுக்குள்ளே போயிருக்காங்க, வெளியே வரல அப்படின்னு சொல்லி நாகப்பட்டினத்துலலாம் வந்து அவங்க குடும்பங்கள் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ அந்த சூறைக்காற்று வீசினதுனால அந்த மண்டபம் ஸ்டேஷன்லேயே வந்து ட்ரெயின்லாம் நிறுத்தியிருக்காங்க. சில ட்ரெயின்களை ராமேஸ்வரம் வரையும் போகலை. இந்த டிட்வா புயலுங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. இந்த புயல் தமிழ்நாடு மட்டும் இல்ல, 12 மாநிலங்கள்ல வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. சாருங்கிற புயலோட புயலா அந்த பேப்பர்லாம் பறந்து போச்சுன்னா யாருக்கும் ஓட்டு இல்லைன்றவாங்களா? இப்ப டிசம்பர் நாளுக்குள்ள முடிச்சு ஆகணும்னு வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க டெட்லைனை. இப்ப சவுத்துல எல்லாமே பயங்கர மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க ஃபார்மும் கொடுக்க முடியாது, ஃபில்அப் பண்ண ஃபார்மை வாங்க வந்து முடியாது. என்ன பண்ண போறாங்கன்னு வந்து தெரியல. இப்போ நிறைய பிஎல்ஓக்குள்ள அப்லோட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்களாம். இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல 40 லட்சத்துக்கு மேல வாக்காளர் இருக்காங்க. 90% பேருக்கு வந்து அந்த ஃபார்மை கொடுத்து முடிச்சிருக்காங்களாம். ஒரு டிசம்பரே வரப்போகுது. இது வரைக்கும் 90% தான் சென்னையிலே வந்து முடிச்சிருக்காங்க. சென்னையில தான் எப்பயுமே வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கும். இந்த டைம் இன்னும் ரொம்ப கம்மியாக போகுதுன்னு நினைக்கிறேன். கொடுத்தாங்க எல்லாம் ஃபில் பண்ணி திரும்ப வரல, உங்க ஓட்டை தூக்கிட்டோம் அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மேட்டரை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா 50% வந்து திருப்பி வாங்கிட்டாங்களா, அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி வாங்கியிருக்காங்க. இப்ப அப்லோட் பண்ற பணிகள் வேகப்படுத்துறதுக்காக ரிப்பன் மாளிகையில ஒரு வார் ரூம் மாதிரி அமைச்சு நிறைய ஊழியர்களை போட்டு வேகமா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாங்க. சீக்கிரம் டிசம்பர் 4 விரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம், டிசம்பர் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அர்ச்சனா பட்நாயக். ஆமா, தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இன்னும் டைம் இருக்கே டிசம்பர் 4 வரையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, இப்பவே ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான், இந்த உறவினரோட வாக்கு வந்து 2002-5 எங்க இருக்கு, அப்பா அம்மாவோடதோ இல்ல நெருங்கிய உறவினரோடதோ இருக்குது தெரியல அப்படின்னா நீங்க மேல உள்ளதை மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டாலே அந்த டிராஃப்ட்ல அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்துடும், டிசம்பர் 7 வர்றதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சந்தேகம் இருந்தால் உங்ககிட்ட ஆவணம் கேட்பாங்க. ஒருவேளை அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுக்கு பேர் வரல அப்படின்னா டிசம்பர் 8 ஜனவரி 9 அதுக்கான டைம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் 6 ஃபில்அப் பண்ணி கொடுத்து உறுதிமொழி பத்திரத்தையும் அதோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து ஏற்றுக்குவாங்க ஆவணங்கள் வாங்கிட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இந்த டிசம்பர் 4 அப்படியே தான் இருக்காங்க, அதில் ஒன்றும் எக்ஸ்டென்ஷன் கிடையாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாருமே அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறது அவங்களோட இதாக இருக்குது. அதிமுகல தொடர்ந்து பல வருடங்களா புயல் அடிச்சுட்டே தான் இருக்கு. ஆமா, புயல்களுக்கு பேர் இருக்கு, OPS, செங்கோட்டையன், சசிகலான்னு. இப்ப செங்கோட்டையனுங்கிற புயல்லாம் வந்து டிவிக்கில போய் வந்து ஜாயின் பண்ணிருக்கு. அந்த புயல் அங்க இருக்கிறவங்களை சுரட்டி அடிக்குமா, யாருக்கு சேதாரங்கிறது போக போக தெரியும். ஆமா, நேற்று வந்து ஜாயின் பண்ண உடனேயே
இங்க எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, அண்ணா சமாதி எல்லாம் போய் வந்து கும்பலா போய் வந்து மரியாதைலாம் வந்து செலுத்தினாங்க. இன்னைக்கு காலையில வந்து என்ன சொல்றாருன்னா, நிச்சயம் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நான் உதவுவேன். எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சப்பவும் இப்படிதான் நிறைய பேர் வந்து நெகட்டிவா பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் ஆட்சி வந்து பிடிச்சாங்க. அதே மாதிரி விஜய் ஆட்சியை பிடிப்பாரு, நீங்க நம்புங்க அப்படின்ட்டு இருக்காரு. சரி, ஏடிஎம்கே இருந்து நிறைய பேர் சேர போறாங்கன்னு செய்தியெல்லாம் வருது. யார் யாரெல்லாம் சேர போறாங்க நிருபர்கள் வந்து கேட்டாங்க. இப்ப நான் சொன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா எனக்கே தெரியாது, சொல்ல முடியாது. பொறுத்துருந்து நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸ் வந்து வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் எல்லாருமே ஜெயக்குமார் தான் போக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா பிஜேபி கூட இருக்கிறது ஜெயக்குமார் தான் மையான நெருடல். ஏன்னா அவர் 2021 ஜெயிச்சிருக்க வேண்டியவரு, பிரிஞ்சோடனே நானே ஜெயிச்சிருக்க வேண்டியவருங்க, பிஜேபி வந்தனால நான் தோத்து போயிட்டேன்னா வெளிப்படையா சொல்லிட்டு இருந்தாரு. பிஜேபியை திட்டி குதிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப திரும்ப கூட்டணி வேற வந்துருச்சு. வந்தவொடனே அவரால் பேச முடியல. இப்ப திருப்பி ஜெயிப்போமா தோப்போமான்னு இருக்காரு. அவரு டிவிக்கு போவாரா அப்படின்னு சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் கூட செய்தி எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, என்னை வச்சாதான் வியாபாரம் நடக்குதுன்னா வியாபாரம் நடத்திக்கிட்டு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு. யூடியூப் சேனல்ஸுக்கு சொல்றாரா இல்ல கட்சிக்கு சொல்றாரா? பெருந்தன்மையா என்ன சொல்றாருன்னா, நான் புலிக்கு வாழா இருப்பனே தவிர புலிங்கிறது ஏடிஎம்கேவா, எலிக்கு தலையா இருக்க மாட்டேன். எலிங்கிறது டிவிக்குன்னு ஒரு சொல்லல, அங்கதான் அட்டர்லைன் பண்ணணும். நீ எலிங்கிறது எந்த கட்சி வேணாலும் உங்களுக்கே நான் வந்து விட்டுறேன் தவிர எல்லாமே எலின்னு சொல்ல வராரு போல. ஆனா வந்து செங்கோட்டையன் ஒரு மிகவும் மதிக்கக்கூடிய தலைவர். அவர் எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பாட்டா பாடலையா, எங்க இருந்தாலும் வாழ்க நல்லா பாடுவாரு. பட் சொல்லியிருக்காரு, பின்னாடி பாடுவாருன்னு நினைக்கிறேன். வைகை செல்வன் ஆனா வந்து திட்டிருக்காரு. அவர் கபட நாடகம் வந்து ஆடுறாரு. ஏன்னா செங்கோட்டையன் அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல அலுவலகம் இருக்குல்ல, அங்க வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னாடியே தூக்கிட்டாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோ அவரோட போட்டோ மட்டும் இருந்துச்சு. இப்ப டிவிக்கு ஜாயின் பண்ணதுனால பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்லாம் அடிச்சு எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய் அவர் கூட அவருடைய போட்டோ வச்சு செங்கோட்டையன் போட்டோ, அந்த 5 கொள்கை தலைவர்கள் போட்டோவை போட்டு அந்த கரையில எழுதிட்டாங்க. தாவேகா கரையில செங்கோட்டையன்ங்கிற பேரை வந்து அங்க புரிஞ்சிருக்காங்க. கொடியெல்லாமும் கார்ல மாட்டிருக்காரு, தாவேகா கொடிய. ஆமா ஆமா ஆமா, நல்ல சரியான கொள்கை இருக்குல்ல அவருக்கு. 50 வருஷமா வந்தாரு ஏடிஎம்கே கொள்கையை பிடிச்சுக்கிட்டு. இப்ப டிவிகேக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பொறுப்பும் கொடுத்திருக்காரு விஜய். என்னன்னா நிர்வாக குழுன்னு ஒண்ணு அமைச்சாங்க சமீபத்துல, அதோட ஒருங்கிணைப்பாளரா வந்து அவர் இருப்பாரு. அந்த ஈரோடு உள்ளிட்ட திருப்பூர் மாவட்டம். ஒருங்கிணைப்பாளரா, இந்த பேரே கொஞ்சம் பிரச்சனையான பேரு. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தாங்க ஏடிஎம்கேல. ஆமா, பஞ்சாயத்து ஆச்சு. இதுல வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. என்னோடையும் ஆனந்தோடையும் கலந்து பேசி அவர் செயல்படுவார்னு அந்த அறிக்கையில புரிஞ்சிருச்சு. இணை ஒருங்கிணைப்பாளர் யார் அப்படின்ட்டு படகு. ரைட்டு என் ஆனந்தா தெரியல யாரோ. அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஜூலை 15ஆம் தேதியே நாங்க ரெடி ஆயிட்டோம் அப்படின்ட்டு இருக்காரு. யாரு? தமிழ்நாட்டுடைய மாபெரும் தலைவர், சென்ட்ரல் நாலேஜ் இருக்கிறப்பா, ஏஜென்ட் ஜிகே. ஓ, ஏஜென்ட் ஜிகே வாசனா? ஜிகே வாசன். இன்னைக்கு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கி 11 வருஷம் ஆகுது. அதனால ஆழ்வார்பேட்டையில கட்சி அலுவலகத்துல நம்ம 2 பேரும் சொல்லிட்டு இருந்தோம்ல, அது இருந்தாங்க, ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. 5-6 பேர் இருக்காங்க. ஆமா, நம்ம சரியா பார்க்காம விட்டோம், கிராஸ் செக் பண்ணாம விட்டுருக்கோம். 5000 பேர் கூட 5-6 பேரா? அவர் ஒவ்வொரு டைமும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறப்ப பின்னாடி சூப்பர் தலைவான் கிளாப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவு செலவாச்சோ இல்ல விழாவுக்கு. இன்னும் கேட்டீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவேன். தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாடு முழுக்க 130 மாவட்டங்களா பிரிச்சு வச்சிருக்காங்களாம். அத 4 மண்டலங்களா பிரிச்சிருக்காங்களாம். இப்ப ஜூலை 15ல இருந்து இது வரைக்கும் 32 பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் வரை நடத்திருக்காங்களாம். எங்க கனவுலையா? 4 மண்டலங்களையும் வந்து நடத்திருக்காங்களாம். 2026ல தமிழ்நாடு சட்டமன்றத்துல அவங்க கட்சியோட குரல் ஒளிச்சே தீரும்னு சவாதானம் போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு யார்ட்டையாவது டேப் ரெக்கார்டர் கொடுத்து விடுவார், ரெக்கார்ட் பண்ணி அங்க கொண்டே வச்சிருக்கானே. ஏன்னா இவர் இருக்க சிச்சுவேஷனுக்கு வேற கட்சியில ஜெயிச்சவங்களை வேணா எங்க கட்சிக்கு வாங்க, அதுவுமே கட்சி தாவல் தடை சட்டம்லாம் வரும். எப்படி இப்படி சொல்றாருன்னு தெரியல. அவர் கட்சியில வேற எம்எல்ஏக்கள் இருக்காங்களா? எம்எல்ஏக்கள் கிடையாது, ஆனா எம்பி ஆயிருக்கு. அப்படி இல்ல, ராஜ்யசபா ராஜதந்திரம் தேவை அதுக்கு. தேர்தல் நிக்காம ஜெயிக்கிறதுக்கு ஒரு ராஜதந்திரம் வேணும் தான், அதை அவர் பண்ணியிருக்காரு. சரி, இன்னொரு பக்கம் இந்த ராஜ்யசபா சீட்டை பத்தி பேசும்போது ஒருத்தர் வாங்கிட்டு அங்க போனாரு. யாருன்னா மானிமால இருந்து கமல்ஹாசன். அவர் வந்து அந்த உதயநிதி பிறந்த நாள் விழால கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. அவர் பிறந்தோடனே வந்து ஒரு சூரியன் தான் அவருக்கு தெரிஞ்சுதான். கண்ணு முழிச்சோடனே எனக்கு சூரியனை தான் நான் பார்த்தேன். மொட்டை மாடல படுத்திருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சூரியனை தான் பார்த்தேன். ஏன்னா வந்து நான் இருட்டை பார்த்து பயப்பட மாட்டேன், எப்படியும் நாளைக்கு விடியும் சூரியன் வரும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அது மாதிரி உதயம் வரும், உதயநிதியும் வருவார் அப்படின்னு கழக பேச்சாளர்களை மிஞ்சி ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நான் சேர வேண்டிய இடத்துல தான் கரெக்டா வந்து சேர்ந்திருக்கேன்,
மானிமாவுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன இந்த கொள்கை? ஒரே கொள்கைன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். திமுக என்ன இப்ப ஆரம்பிச்ச கட்சி, அது 1960லயே ஆரம்பிச்ச கட்சி. அது அப்ப கொள்கை கோட்பாடு கமலஹாசனுக்கு தெரியாதா? ஒரே கொள்கைன்னா அப்புறம் எதுக்கு மானிமா ஆரம்பிச்சாரு? போறப்பவே டேரக்டா டிஎம்ஏல ஜாயின் பண்ணி அப்பவே எம்பி ஆயிருக்கலாம்ல. எதுக்கு பர்னிச்சர் உடைச்சு தலைய சுத்தி மூக்க தொட்டு அந்த ஒரு சீட்டுக்கு அப்படிதாங்க வாங்கணுங்கிற மாதிரி வந்திருக்காரு. இப்ப எனக்கு தெரிஞ்சு கட்சியை இணைச்சிருவாருன்னு நினைக்கிறேன் பேசுறத பார்த்தா. மானிமாவுக்கும் உங்களுக்கும் ஒரே கொள்கைன்னா இணைச்சிடலாம். தமிழ்நாட்டுல ஒரு மாபெரும் நிகழ்வு நடந்துச்சு, நம்ம பார்த்தோம். காமாகா காமராஜர் மக்கள் கட்சி ஜாயின் பண்ணாங்க போன வாரம். ஜாயின் பண்ணல, அறிவிப்பு வந்திருக்கு. டிசம்பர் 20 ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அநேகமா இவர் ஒரே கொள்கை தாங்கிற பட்சத்துல ஜாயின் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்துல. ஆனா அந்த அளவுக்கு ஒரு பெரிய இணைப்பா இருக்காது அது. ஆமா, அது பெரிய இணைப்பு தான், சர்வதேச இணைப்பு. இது ஓரளவுக்கு இருக்கும். பட் உதயநிதிக்கு பயங்கரமா புகழ்ந்து தள்ளி இருக்காரு. அவர்தான் இனிமேன்ட்டு. உதயநிதியை புகழ்ந்தா இன்னொருத்தர் புகழ் வரல அவரை. ஸ்டாலின் அமைச்சர் இன்னைக்கு வந்து கமலஹாசன் வந்து புகழ்ந்திருக்காரு. இன்னைக்கு டாக்டர் ஜெயலலிதா இந்த கவின் கலைக்கல்லூரியில கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்குற விழாலாம் வந்து நடந்துச்சு. அதுல சிவகுமாருக்கு வந்து கொடுத்தாரு. ஒரு அண்ணனுக்கு கொடுக்கறத நான் ரொம்ப மகிழ்ச்சியா ஏத்துக்கிறேன். அவருக்கு பெருமையோ இல்லையோ, அவர் கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப பெருமை. கலைஞர் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தவர், ஜெயலலிதா கூட நெருக்கமா இருந்தவர், அதே மாதிரி எம்ஜிஆர் கூட வந்து நெருக்கமா இருந்தவர். அவர் யோகாலாம் பண்ணி எப்பயும் ஃபிட்டா வந்து இருப்பாருன்ட்டு பயங்கர புகழ்ந்து தள்ளினாரு. அதே மாதிரி கமலஹாசன் எப்படி கத்துக்கிட்டு வந்தாரோ நீங்களும் கத்துக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. அவர் ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க வச்சு நாங்க அங்க மாணவர்கள் கிட்ட கமலஹாசனை பத்தி சொல்லுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிவகுமார் வந்து பேசுறப்ப அடுத்த முறையும் நீங்க தான் முதலமைச்சர் ஆவையின் வாழ்த்துலாம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாலின் பேசுறப்ப கார்த்திக் சூர்யா ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாரு. நல்லது பண்ணிட்டு இருக்காங்க, கல்வியா பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் அட்ரஸ் வந்து பண்ணிருக்காரு. ஏன்னா அஜித்தோட போட்டோ வந்து நேற்று உதயநிதி பேனர்லயே இருந்தது. பிறந்தநாள் வாழ்த்து பேனர்லயே சில ஊர்கள் வந்து வச்சிருந்தாங்க. அஜித் ஆல்ரெடி டேக் ஓவர் பண்ணிருச்சு டிஎம்கே. இப்ப கார்த்தி சூர்யா டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க விஜய்க்கு எதிராக டிஎம்கே பல நடிகர்கள்ல சேர்த்துக்கிட்டு இருக்காங்க போல தெரியுது இன்டைரக்டா. இனிமே ரெட் ஜெயண்ட்ல படம் வந்து நிறைய பண்ணுவாங்களா அவங்களா? அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து பட்டாக்கத்தியை எப்படி காமிக்கிறாரு, பட்டாக்கத்தியால டம்மி கத்தியாங்கிறது தெரியல. ஒரு வந்து காமிச்சு ஒரு கேக் வெட்டுற மாதிரி ஒரு போட்டோ வெளியா இருக்கு. அது சமூக வலைதளத்துல ஏடிஎம்கேல இருந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப நிறைய பேர் இந்த மாதிரிலாம் கத்தி வச்சிருக்கிறப்ப அரெஸ்ட் எல்லாம் பண்றீங்க, இப்ப இவர் மேல நடவடிக்கை எல்லாம் எடுப்பீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. யார் எடுக்கிறது? எடுக்கிற இடத்துல யார் இருக்கா? சரி, ஓகே, ஏடிஎம்கேவோட கேள்வி அது. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கு வந்து அறிவுரை சொல்லியிருக்காரு திருமாவளவன். அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் அரசியலுக்கு வந்தப்போ முதல்ல வரவேற்றது நான் தான். அவர் ஒரு தனித்துவ அரசியல்வாதியா இருக்கணுங்கிறது என்னோட விருப்பமா இருந்துச்சு. ஆனா அந்த விருப்பத்துக்கு மாறா அவர் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்காரு. அவர் எடுக்கிற முடிவுகளை அவர் தான் தீர்மானிக்கணும், மற்றவங்களை தீர்மானிக்க விடக்கூடாது. பாஜகவோட அவர் இணக்கம் காட்ட நினைச்சா கூட அது அவருக்கு எந்த பயனையும் தராது அப்படின்னு சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு. அசாம்ல பலதார திருமணத்துக்கு தடை வைக்கிற வகையில மசோதா வந்து நிறைவேற்றிருக்காங்க. ஹிமந்தா பிஸ்வா சிஎம் வந்து பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இது முஸ்லீம்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் கிடையாது, இந்துக்கள்லயும் இப்படிலாம் இருக்காங்க, பெண்களுக்கு முன்னேற்றம் தேவை, பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை, அதனால நாங்க அதை கொண்டு வரோங்கிற மாதிரி பேசியிருக்காரு அங்க. ஆமா, அவர் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த கர்நாடகால இந்த பஞ்சாயத்து சேர் யாருக்கு, சிஎம் சேர் அப்படிங்கிற பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம், டிகே சிவகுமார் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி, அதுதான் இந்த உலகத்திலே சிறந்ததுங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. சித்தராமையா பதிலுக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு, என்னுடைய வார்த்தை மக்களுக்கானது அப்படின்னு சொல்லி, மக்களுக்கு நான் என்னென்ன திட்டம் பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்காரு. ஸோ வெளிப்படையாவே அவங்களோட சண்டை வந்து பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. தலைவர்களும் அதை அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸ் தலைவர்களும். ஆமா, சண்டை இருக்கு, அதை சரி பண்ணிடுவோங்கிற மாதிரி. கார்கே வீட்டில் சித்தராமையா போய் பெங்களூர்லேயே வந்து பேசியிருக்காரு. பல மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு சுமூகமான முடிவு வந்து எடுக்கப்படல அப்படிங்கிறதான் தெரியுது. என்னன்னா, சித்தராமையா என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா, கேபினெட்ல ஒரு ரீஷஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த பக்கம் டிகே சிவகுமார் தரப்பு எம்எல்ஏக்கள், டிகே சிவகுமாரை நீங்க சொன்ன மாதிரி 2.5 வருஷம் வந்து முதல்வர் ஆக்கணும், ஏன்னா 2.5 வருஷம் சித்தராமையாவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு. இந்த 2 தரப்போட கோரிக்கையில எதை ஏத்துக்க போறாங்க, அதனால என்னென்ன பேக் ஃபேர் ஆக போகுது. ஏன்னா இவங்க இந்த 2 தலைவர்கள் சண்டை அப்படிங்கிறது இவங்க ஆட்சியை பல இடத்துல பறிச்சிருக்கு. உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், ராஜஸ்தான்லாம் நம்ம பார்த்தோம். அசோக் கெலாட், சச்சின் பைலட்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி இங்கே ஒரு சண்டை வந்திருக்கு. டிசம்பர் 1ஆம் தேதி வேற இது குளிர்கால கூட்டத்தொடர்லாம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல ஒரு இதுவா இருக்கிறாங்க. அவங்களே முடிச்சு விட்டுருவாங்க, அதான் கவலைப்பட தேவையில்லை. இவங்க 2 பேரும் சண்டையில 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நாங்க வெட்டு வைக்க தேவையில்லை, நீங்க வெட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னு. ஆமா, பிஜேபி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க.
ஆமா, மாற்றுத்திறனாளிகளை கிண்டல் பண்ற வகையில சில யூடியூபர்ஸ், பாலிவுட் நடிகர்லாம் வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரிச்சாங்க. அந்த யூடியூபர்ஸ்க்கு எல்லாமே நீங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் சாதனை கதையெல்லாம் நீங்க வெளியிடணும், அவங்களுக்கு நிதியுதவி திட்டத்துக்காக மாசம் 2 நிகழ்ச்சி வந்து நடத்தணும்லாம் உத்தரவு வந்து போட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சோசியல் மீடியால வந்து அவதூறு பரப்புறது, அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பா பேசுறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால நிலையான சுதந்திரமான ஒரு தன்னாட்சியான அமைப்பு வந்து உருவாக்கணும் கண்காணிக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காரு அவரு. அமலாக்கத்துறை மாதிரியா? அமலாக்கத்துறை மாதிரி, சிபிஐ மாதிரி, தேர்தல் ஆணையம் மாதிரி, உச்ச நீதிமன்றம் மாதிரி ஒரு தன்னாட்சியான அமைப்பு தேவைன்னு இருக்காங்க. இப்ப விதை வந்து போட்டுருக்காங்க. எப்படி அது நாளைக்கு வந்து விரிச்சமாகலாம். ஆமா, அங்க வந்து யார் யார் அவதூறு பரப்புறா அதிகமா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும் சமூக வலைதளங்கள்ல. அவங்க எல்லாம் இனிமே ஜாக்கிரதையா இருந்துக்கணும் கண்டிப்பா. இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு ஸ்க்ரால் மீடியா அவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு நியூஸாகவும் அதை போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2024 ஏப்ரல், அதாவது தேர்தல், பொது தேர்தல் நடந்தது இல்லை, அதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி 758 கோடி ரூபாய் பிஜேபிக்கு டாடா குழுமத்துல இருந்து டொனேஷனா போயிருக்கு. இது எதுக்காக அப்படின்னு சொல்றாங்கன்னா, குஜராத், அசாம் இந்த 2 மாநிலங்களுமே பிஜேபி தான் ஆள்றாங்க. அங்க வந்து செமிகண்டக்டர் ஃபேக்டரி அமைக்கிறதுக்கு டாடா குழுமத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு மத்திய அமைச்சரவை. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த 1.18 லட்சம் கோடி வந்து ப்ராஜெக்டோட ஒர்த்து. அதுல 44,000 கோடியை வந்து மானியமா மத்திய அரசே வந்து கொடுத்துருக்காங்க. மாநில அரசுகளும் நிறைய சலுகைகள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பரிசா இந்த 758 கோடி, அதுவும் தேர்தலுக்கு சில நாளுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஒரு இந்த சைடு ஒன்று வாங்கிட்டு அந்த சைடு ஒன்று கொடுக்குறாங்கங்கிறதே வந்து ஒரு பெரிய ஃபோர்ஜரி தான் அந்த ரிப்போர்ட்டை வச்சு இப்போ எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்குறாங்க. எப்பவும் போல பதில் வராது. இந்திய தனியார் விண்வெளி துறையில இளைஞர்கள் புரட்சி ஏற்படுத்த போறாங்க, புரட்சி ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னு பிரதமர் மோடி வந்து பேசியிருக்காரு. ஹைதராபாத்ல இன்ஃபினிட்டி கேம்பஸ் சுமார் 2 லட்சம் சதுர அடியில ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அங்கதான் வந்து இதை வந்து பேசியிருக்காரு. இந்தியால 300க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே இருக்கு. முன்னாடி அரசாங்கம் மட்டும் தான் இந்த ஏரோஸ்பேஸ்ல எல்லாம் இருக்கணும்னு இருந்தது, தனியார் மயமாக்கணும். நிறைய பேர் வளர்ந்துட்டு வராங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் சொல்லியிருக்காரு. இதை கமா போட்டு இன்னொரு செய்தியை பார்க்கணும். இந்த டிசம்பர் 1 வந்து குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போறாங்கல்ல, இப்ப அணுசக்தி துறையிலையுமே தனியாருக்கு வந்து கொடுக்க போறாங்களாம். அதோடைய மசோதாவும் தாக்கலாக போகுது குளிர்கால கூட்டத்தொடர்ல. அங்கங்க சின்ன சின்னதா ஒரு குறு ஆலை மாதிரி, ஒரு சின்ன ஆலை மாதிரி அணு ஆலைகளும் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. மசோதா தாக்கலாச்சுன்னா தான் தெரிய வரும். ஆமா, அது நண்பர்களுக்கு எதுவும் லாபம் இருக்காங்கிறதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் வருவாங்க எடுத்துட்டு. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரதமர் மோடி டெல்லியில அவர் வீட்டுக்கு ஒரு கிரிக்கெட் அணியை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. எந்த கிரிக்கெட் அணினா, சமீபத்தில் இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான T20 வேர்ல்ட் கப் கிரிக்கெட் போட்டி நடந்தது. அதுல நேபாள வீழ்த்தி கப்பை வந்து ஜெயிச்சிருந்தாங்க நம்ம இந்திய மகளிர் அணி. இவங்களுக்கு தான் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. இவங்க தான் வந்து இந்தியாவோட ஒளியா தெரியுறாங்க எனக்குலாம் பேசி, அவங்களோட உழைப்பு எல்லாமே இந்த கோப்பை தான் சாட்சி அதுக்கெல்லாம் அப்படின்னு பேசியிருக்காரு. ஓகே, ஃபுல்லா பாருங்க ஈவெண்ட்லயே இருக்காரு தலைவர். ஹாப்பனிங்காவே இருப்பாரு எப்பயுமே. ஆமா, இப்ப கூட போன வாரம் பார்த்தோம், ராமர் கோயில் போய் கொடியெல்லாம் வந்து ஏற்றிருந்தாரு. ஆமா, அந்த கொடி வந்து அவரும் மோகன் பகவத்தும் இங்க இருந்து ஒரு இதை திருப்பிட்டு இருந்தாங்க. பரவாயில்லையே, திருப்ப ஏறுதேன்னு பார்த்தா டிஜிட்டல் இந்தியா நினைச்சிருக்கேன், கனெக்ஷன் இருக்கு, ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்காங்க, ஒயருக்கும் இந்த இதுக்கும் என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு ஜி அப்படின்னு நினைச்சா, பின்னாடி இருந்து இந்திய ராணுவ வீரர்கள் தான் அதை பிடிச்சி ஏத்தி விடுறாங்க. முன்னாடி பார்த்ததை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். இப்பதான் பின்னாடி உள்ள வீடியோ பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து வெளியே இருக்கு. ஓகே. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி சில மாதங்களுக்கு முன்னாடி ராமபத்ராச்சாரியா அப்படிங்கிற ஒரு சாமியாருக்கு ஞானபீடம் விருதெல்லாம் கொடுத்திருந்தாரு. நல்லா ஞானமா பேசுவாருங்கிறதுக்காக. இப்ப ஒரு ஞானமான கருத்தை சொல்லி மாட்டிக்கிட்டாரு. சில பேரே அவர் விமர்சனம் பண்றாங்க. இந்த ஒய்ஃபுக்கு வந்து அப்ரிவேஷன் மாதிரி விஷயம் வந்து சொல்லியிருக்காரு அவரு. வண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் என்ஜாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. ஒய்ஃபுங்கிறவங்க இன்ஸ்ட்ருமெண்ட், அதுவும் என்ஜாய்மெண்ட்னு அவர் வந்து அது ஒரு பெண்களை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம். இவர் லவ்வுக்கும் முன்னாடி ஒன்று சொல்லியிருக்காரு. லேக் ஆஃப் டியர்ஸ் எல்லுக்கு, ஓக்கு வந்து ஓஷன் ஆஃப் சாரோ, வீக்கு வேலி ஆஃப் டெத்து, எண்டு ஈக்கு வந்து எண்ட் ஆஃப் லைஃப். இதை நான் ஏத்துக்கிறேன். லவ் பண்ணா அதான் கதி.
அவர் வந்து அதாவது அவரு சொன்ன டோன் இருக்குல்ல, அவரு பாதிக்கப்பட்டிருக்காரு போல இருக்கு. அதான் சாமியாரா மாறி இருக்காரு. உனக்கு புரியுதா? இருக்கும் அவங்க எல்லாம் வந்து அவரு எந்த டோன்ல சொல்றாருன்னு தெரியல. அதாவது அன்பே தேவையில்லைங்கிற மாதிரி பேசுறாரான்னு தெரியல. லவ்னா அந்த லவ் மட்டும் சொல்றாரா, இல்ல இவங்க இந்த ஹேட் ஸ்பீச் மாதிரி ஒன்ன கொண்டு வந்து அதுக்கு முன்னாடி வைக்கிறாராங்கிறது தெரியல. பட் அவர் பேசுறதெல்லாம் சர்ச்சையா மாதிரி சோசியல் மீடியால நல்லா வந்து வாங்கி கட்டிட்டு இருக்காரு ராமபத்ராச்சாரியா. ஓகே, அப்படியே ரஷ்யா போவோம். உக்ரைன் ரஷ்யா வார் இது வரைக்கும் முடியவே இல்லை. இந்த நேட்டோ யூரோப் கண்ட்ரி எல்லாம் வந்து உக்ரைன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யூரோப்ல பல நாடுகளுமே மக்களே பல பேர் வந்து உக்ரைனுக்கு நிதி திரட்டிட்டு இருக்காங்க. வீதி வீதியா போய் கூட அந்த செய்திகள்லாம் கூட நண்பர்லாம் கூட சொன்னாங்க. இப்போ என்னன்னா யூரோப்பையும் தாக்க போறாரு புத்தின்கிற ஒரு செய்தி வந்துச்சு. அதுக்கு புத்தின் வந்து இதெல்லாம் கேட்கறப்பே காமெடியா இல்லையா, அதெல்லாம் நகைப்புக்குரியது, நான் ஏன் தாக்க போறேன் யூரோப்பை அப்படின்னு வந்து பேசி புல் ஸ்டாப் வச்சுட்டாரு. That one person in every office. டேய் ஏசி ஆஃப் பண்ணுங்கடா, குளிருதுடா. ரிசைன் யுவர் ஜாப், Pack your bags. கோ wherever you want, Make streets as your home. live your weirdest dream. And finally, பிச்சைக்காரனா உட்காந்துருக்காங்க எல்லாம். ஏன்னு இவனை அடிக்கிறீங்க? தாவேக்காவில இருந்துகிட்டே அதிமுகவை ஒன்றிணைப்பாரா செங்கோட்டையன்னு கேக்குறான்ப்பா. நாளை சூரியன் வரும், இரட்டை கண்டு பயப்பட வேண்டாம், மாநில தலைவர் கமல்ஹாசன். ஆண்டவர் டார்ச் லைட் வெளிச்சத்துல நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு போல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது யார் கொடுக்கலாம் அப்படின்னா மாபெரும் தலைவர். இன்னைக்குதான் அவருக்கு அவார்டு கொடுக்கிற பாக்கியம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பல வருடங்கள் கழிச்சு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஜி.கே. வாசன் அந்த குரலை ஒழிக்க வைக்கிறேன்னு இருக்காரு அவர் தானே. அதேதான் 2026 நிச்சயம் ஒழிச்சே தீரணும்னு நீ சபதம் போட்டிருக்காரு 11வது அந்த ஆண்டு விழாவில். அதே மாதிரி ஏன் கொள்கையும் அவரோட கொள்கையும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு இருக்காரு. மாநில கொள்கையும் திமுக கொள்கையும் ஒண்ணுதான் இருக்காரு கமல்ஹாசன். ஆமா, ரெண்டு பேரும் ஒரு குரலா ஒரு மாதிரி ஒழிச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் கேட்கறப்ப நமக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா, அதனால முதல் வார்த்தை என்ன வருது நமக்கு? சூப்பர் அப்பு, சூப்பர் அப்பு, சூப்பர் அப்பு, சமப்பு அப்படின்ட்டு இருக்கு. ஆமா, அதனால அந்த சூப்பர் அப்பு அவார்டை வந்து ஜி.கே. வாசனுக்கும் கமல்ஹாசனுக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. நவம்பர் 27ஆம் தேதி பிறந்த நாள் காணும் திராவிடத்தின் விடிவெள்ளி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர்.